நீங்கள் தான் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமாம், அதை விட்டு நாம் இது அது இல்லை இது இல்லை அது இல்லை அவங்க பார்த்துருவாங்க இவங்க பார்த்துருவாங்கன்னா யாரும் பார்க்க முடியாது. உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி தீர்த்துக்கிற முடியும்? சொல்லுங்க போ. ஏன்னா ஒன்று செய்யலாம். பிரச்சனை தானே, 3 மாதம் இல்லை 5 மாதத்தில் தூக்கி வைக்கிறேன் நானே இல்லையா? எனக்கு ஒரு 50,000 கொண்டாந்து கொடுங்க. மொத்தமாக 50,000 கட்டத்தில் நீ கஷ்டப்படுவேன். அந்த மாதம் ஒரு 5,000 கொண்டு வா. அடுத்த பூஜைக்கு வரும்போது 5,000 கொண்டு வா. 5 மாதத்தில் நான் கரண்ட் இல்லாமல் 25,000 கரண்ட் இல்லாமல் கரண்ட் முடியும். பிரச்சனை முடியுமா? மறுபடியும் 25,000 நீ கடன்காரனாக இருப்ப. கடன் வாங்கி தானே என்கிட்ட கொடுப்ப. நீ அங்கே என்ன மிச்சமாக வச்சுருக்கிற? அது கிடையாது. அது அந்த மாதிரி கொடுக்கறது தெய்வீக வழிபாட்டில் அது முறை கிடையாது. அந்த மாதிரி செய்யவும் கூடாது. அவங்கவுங்க நிலைவாட்டை முதல்ல புரியுது. அவங்க வாழ்க்கை ஆதாரம் என்ன, அவங்க வாழ்க்கை ஆதாரம் என்ன, அவங்க குடும்பத்தில் எத்தனை, அவங்களுக்கு வருமானம் என்ன இருக்குது, எதையை நோக்கி அவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வழிமுறையை காட்டியே கொடுக்கணும். குடும்பத்தினம் வந்துட்டாங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்லி போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நெல்லுன்னு இருக்கிற ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்லிடலாம். இல்லைம்மா போ திருநள்ளாறு போய் ஒரு நாள் ஃபுல்லாக முடி கும்பிட்டு வீட்டோட சேர்ந்து வா அப்படின்னு சொன்னால் எப்படி வீட்டோட ஒன்று 5,000 வேணும்ல? நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அங்கனுக்குள்ள பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு வரும்னு சொன்னால் 10,000 வேணும் இல்லையா? அந்த 10,000 கடன் தானே வாங்கிட்டு போவோம். கடன் தானே வாங்கிட்டு போவோம். ஏதோ ஒரு வகையில் கடன் தான் வாங்கிட்டு போவோம். அப்போது அதுக்கே வாய்ப்பு இல்லாதவங்களை போய் திருநள்ளாறு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தப்பு. தப்பு. அதே திருநள்ளாறு சனீஸ்வரனை எப்படி கும்பிடணும் ஒரு நாளைக்கு வெறும் 10 ரூபா செலவு பண்ணணும். முன்னாடினா 1 ரூபா போதும், இன்றைக்கி 10 ரூபா செலவு பண்ணணும். புரிஞ்சுதா? வேலைக்கிழமை எல்லோரும் சொல்லுவாங்க சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை போகணும்பாங்க. நாங்கள் வேலைக்கிழமை தான் சொல்லுவோம். சனிக்கிழமை பெருமாளுக்கு சொந்தமானதை போய் இவங்ககிட்ட கொடுத்துருந்துச்சிய சொல்ல புரியுதா? சனிக்கிழமை பெருமாளுக்கு குழுவ நாள், அதில் சனீஸ்வரனை கொண்டு போய் விட்டால் எப்படி காட்டிப்படும்? ஆமாம், ஆமாம், அவரும் குரு வேலைக்கிழமை செஞ்சிடலாம். குருன்னு வந்துட்டாலே எல்லாமே வேலைக்கிழமை தானே. தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் தான் குருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இந்த பாலா போன முட்டாப்பைய பாப்பனார் இருக்குது, அதை பின்பற்றிட்டு தான் நம்ம அலையலாம். புரியுதுங்களா? சொல்லி கொடுத்ததை நம்ம புரிஞ்சுது. இந்த தட்சிணாமூர்த்தியை நீ எதுக்கு கும்பிடணுமுங்க நான் கேட்கேன். தட்சிணாமூர்த்திக்கும் கல்விக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீ ஞானம் பெறணும்னா மட்டும்தான் தட்சிணாமூர்த்திக்கும். ஞானம் வேற கல்வி வேற, நீ 2 ஒன்றா நினைச்சிடாதாயே. கல்விங்கிறது ஏற்றிச்சுடது, ஞானம்ங்கிறது ஏற்றிச்சுடது கிடையாது. அனுபவ ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் கற்றுக்கிறது. புரியுதா? அது ஏற்றிச்சுடர் பேப்பரை பார்த்து படிக்கிறது. அதில் என்ன இருக்குது? இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை சார். இப்போ இவ்வளோ நடத்துகிறது இல்லையா? இன்னும் இந்த நைட்டுக்கெல்லாம் நடத்துறதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு உபதேசம்லாம் நான் என்ன எழுதி வச்சு படிச்சுட்டு நடத்துகிறேன்னா இல்லை, அதுதான் ஞானம்.
எப்படி ஞானத்தை கற்றுக்கிட்டவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. ஆரம்பித்தா அது தானாக இறங்கிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? கல்வி ஒரு படித்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னொன்று மறந்துடுவில்லம்மா. புரிஞ்சுதா நான் சொல்றது? ஞானம் அப்படி இல்லை. புரிஞ்சுதா? ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டானது அது ஆட்டோமேட்டிக்காக அது வேறு மாதிரி வரும். அதுதான் ஞான கல்விங்கிறது மிகப்பெரிய உயர்ந்தது. ஞானத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இன்னும் சொல்கிறேன்னே, நான் சொல்கிறது கொஞ்சம் கர்வமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஞானம் கற்றுக்கிட்டு ஞானத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு முன்னாடி எந்த தெய்வமும் நிகர் கிடையாது. எப்படி தள்ளி நிற்கும். இவங்கிட்ட போய் மாட்டினோம்னா இவன் நம்மளை வேறு மாதிரி சுற்றி விட்டுருவான்டான்னு சொல்லி. ஆமாம், இப்போ இந்த பரதேசி இங்கே இருக்கு, இதெல்லாம் நீ எப்படி நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, என்னை சுற்றி 6 கிலோமீட்டரு. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் நம்ப முடியுமா? ஆனால் அதான் உண்மை. சத்திரப்பட்டி அங்கே போனோம், ராஜபாளையம் போனோம். புரிஞ்சுதா? இவங்களெல்லாம் நான் வேலைக்காரன் மாதிரி வேலை வாங்குவேன். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு துரோகம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமலே நம்பிக்கைக்கு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை சார். துரோகம் பண்ணுறாங்க ஒரு எதிர்ப்பு நிலையில், இந்த ஆள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ஒரு மந்திரவாதியை வச்சு நாம் ஒரு பெருசாக ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நினைக்கிறாங்க. நான் என்ன செய்ய தெரியுமா? நான் உங்க கூட சண்டையே போட மாட்டேன். ஏன் இப்படி செய்கிறேன்னு கூட கேட்க மாட்டேன். உன் குலதெய்வம் எதுன்னு கேட்பாங்க. அவங்கள கூப்பிடுவோம். கூப்பிட்டு வாள் என்னன்னு பார்த்துக்கப்போ அவ்வளோதான் முடியும். உன்னை தண்டிக்கிறது யாராக இருக்குன்னா உன் குலதெய்வம் தான் இருக்கும். எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பேன் நான். இதுதான் ஞானம் கற்றுக்கிட்டவங்க இருக்கிற, இதுக்கு பேர் சூட்சுமம்னு பேர். ரொம்ப போக வேண்டாம், சூட்சுமம். என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதை செய்கிறோன்னு யாராலையும் முடியும். புரிஞ்சுதா? சித்து விளையாட்டுங்கிறது சாமி மக்களுக்கு போயிட்டாங்க. என்னைய வேணால் நான் மிகப்படுத்திக்கலாம். அவர் அப்படி சித்து விளையாட்டு பண்ணுவார்னா, இப்படி தகுவார், அப்படி போவார், இப்படி வருவார், அப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஜனங்களுக்கு என்ன உபயோகப்படும்? புரிஞ்சுங்களா? அது நம்ம சாமி அதெல்லாம் ஏற்றுக்கிறது. அவங்களுக்கு நிறையா இருக்குது, நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். நம்ம பிறவி எடுத்திருக்கிறது நமக்கான வேலை, இந்த மக்களை சீர்திருத்தம் பண்ணணும், அவங்கள மேன்மைப்படுத்தணும். அறியாமலும் தெரியாமலும் ஏகப்பட்ட சஞ்சலத்துக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு முடிஞ்சவரை நம்ம மேன்மைப்படுத்தணும். அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதுண்டா அப்படின்னு தான் சாமி எங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் மீறுறது கிடையாது.